குழந்தைங்களே, இன்னைக்கு நாம ஒரு அழகான கதை பார்க்க போறோம். வானத்துல இருக்கிற மேக குடும்பத்தை பத்தி. இந்த தந்தரப்பா ரொம்ப பெருசா இருக்காரு, வெள்ளி மின்னல்களோட. அவரோட மனைவி குமுலா அம்மா கிரீம் நிறத்த தங்க ஓரங்களோட. அவங்க பிள்ளைங்க ஸ்டார்மி, மிஸ்டி, அப்புறம் நம்ம அழகான ஃப்ளஃபி. ஃப்ளஃபி தான் நம்ம முக்கிய கதாபாத்திரம். அவன் லாவெண்டர் நிற மேகம், தங்க பளபளப்போட. பாருங்க பாருங்க, ஃப்ளஃபி ரொம்ப கஷ்டப்படுறா. மழை கொண்டு வர முயற்சி செய்றா. ஆனா என்ன நடக்குது? எதுவுமே வரல. அவன் முகத்துல கவலை தெரியுது. குமுலா அம்மா அவனை கவனிச்சு கொண்டிருக்காங்க. பதட்டம் வேண்டாம் குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா ஃப்ளஃபி விடாம முயற்சி செய்துகிட்டே இருக்கா. அவன் ஒரு நல்ல மேகமாக வேணுங்கிறான். ஐயோ, என்ன நடந்துச்சு? ஃப்ளஃபில இருந்து மழைக்கு பதிலா வண்ண வண்ண குமிழிகள் வருது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், நீலம், ஊதா, இளஞ்சிவப்பு குமிழிகள் எல்லாம் வானத்துல மிதந்துட்டு இருக்கு. அவை ரொம்ப அழகா இருக்கு. வானவில் மாதிரி பளபளக்குது. ஆனா ஃப்ளஃபி திகைச்சு போயிட்டான். அவனுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. ஐயோ பாவம், ஃப்ளஃபி மனசு கோணுது. மத்த மேகங்க அவனை கேலி செய்றாங்க. கிரம்பி மேகம் ரொம்ப கோபமா பார்க்குது. மிஸ்டி கூட சிரிக்கிறா. ஃப்ளஃபி மழைக்கு பதிலா குமிழி செய்றா. எவ்வளவு வேடிக்கை அன்னு சொல்றாங்க. ஃப்ளஃபியோட கண்ணுல கண்ணீர் வருது. அவன் நினைக்கிறா, தான் ஒரு சரியான மேகம் இல்லையோ அன்னு. பாவம் ஃப்ளஃபி, அவன் ரொம்ப சோகமா இருக்கான். தனியா ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டான். சில மங்கலான குமிழிகள் மட்டும் அவன் சுத்தி மிதந்துட்டு இருக்கு. குமிலா அம்மா அவன் கிட்ட போய் ஆறுதல் சொல்றாங்க. நீ ரொம்ப அழகான மேகம் செல்லம்னு சொல்றாங்க. ஆனா ஃப்ளஃபிக்கு இன்னும் சோகமா இருக்கு. அவன் நினைக்கிறான், தான் இந்த குடும்பத்தில சேராதவனோன்னு. இப்ப பாருங்க என்ன நடக்குது. கீழே தோட்டத்துல பூக்கள் எல்லாம் தாகத்துல தவிக்குது. ரோசி பூ ரொம்ப பயந்து போயிருக்கு. எங்களுக்கு தண்ணீர் வேணும்னு ரொம்ப தாகமா இருக்குன்னு கெஞ்சுது. பசி தேனியும் கவலையா இருக்கு. எல்லா செடிகளும் வாட துவங்கியாச்சு. புல்லு பழுப்பு நிறமா மாறுது. சூரியன் ரொம்ப கொடுமையா அடிக்குது. இப்ப பெரிய மேகங்க எல்லாம் முயற்சி செய்ய துவங்கியாச்சு. தன்றப்பா ரொம்ப பலமா முயற்சி செய்றாரு. நான் அவங்களை காப்பாத்துவேன், இதோ மழை வருதுன்னு சொல்றாரு. ஆனா என்ன ஆச்சரியம், அவரால கூட மழை பெய்ய முடியல. கிரம்பி மேகமும் ஸ்டார்மியும் மிஸ்டியும் முயற்சி செய்றாங்க. ஆனா யாராலையும் மழை பெய்ய முடியல. எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. அப்போதுதான் ஃப்ளஃபி ஒரு விஷயம் நினைச்சா. கீழிருந்து காட்டன் டெயில் முயல் அவனை கூப்பிடுது. சிறிய மேகமே, நீ மேலே இருக்க தெரியுது, எங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேக்குது. ஃப்ளஃபி கீழே பார்க்கறான். ரோசி பூ வாடி போகுது. பசி தேனி சோர்ந்து போகுது. அப்போதுதான் ஃப்ளஃபிக்கு ஒரு ஐடியா வருது. ஒருவேளை என் குமிழிகள் ஏதாவது உதவி செய்யுமோன்னு நினைக்கிறான். இருங்க, என்ன அற்புதம் நடக்குது பாருங்க. ஃப்ளஃபியோட குமிழிகள் தோட்டத்துல விழுந்துட்டு இருக்கு. ஆனா இது சாதாரண குமிழிகள் இல்ல. ஒவ்வொரு குமிழிலும் வானவில் தண்ணீர் இருக்கு. ரோசி பூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசி தேனியும் ஆச்சரியமா பார்க்குது. குமிழிகள் செடிகளை தொடும்போது அங்கே ஒரு மாயாஜாலம் நடக்குது. எல்லா பூக்களும் புத்துயிர் பெறுது. வாவ், என்ன அழகான காட்சி. தோட்டம் மறுபடியும் உயிர் பெற்றுவிட்டது. ரோசி பூ இப்ப முழுசா மலர்ந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. பசி தேனி சந்தோஷத்துல நடனமாடுது. காட்டன் டெயில் முயலும் மகிழ்ச்சியா குதிக்குது. தோட்டத்துல இப்ப ஊதா, ஆரஞ்சு, மஞ்சள், இளஞ்சிவப்பு, நீலம் எல்லா வண்ணத்துல பூக்கள் மலர்ந்திருக்கு. வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் நடனமாடுது. புல்லு பச்சையா மாறிடுச்சு. இப்ப எல்லா மேகங்களும் ஃப்ளஃபி கிட்ட வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் வெக்கப்படுறாங்க. ஸ்டார்மி முதலில் மன்னிப்பு கேட்கிறா. மிஸ்டியும் வருத்தமாயிருக்கு. அந்த கர்வமான கிரம்பி மேகம் கூட தலை குனிஞ்சி மன்னிப்பு கேக்குது. தண்டரப்பா பெருமையா ஃப்ளஃபியா பார்க்கறாரு.
குமுலா அம்மா சந்தோஷத்துல கண்ணீர் விடுறாங்க. ஃப்ளஃபி இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். இப்ப பாருங்க, வானமும் பூமியும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷப்படுது. தண்டரப்பா ரொம்ப பெருமையா ஃப்ளஃபியா பார்க்கறாரு. குமுலா அம்மா அன்பா அவனை கட்டி பிடிக்கிறாங்க. ஸ்டோர்மியும் மிஸ்டியும் இப்ப ஃப்ளஃபியா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. கீழே தோட்டத்துல ரோசி, பஸி, காட்டன் டெயில் எல்லாரும் சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. வானவில் மாதிரி அழகான குமிழிகள் இன்னும் மெதுவா மிதந்துட்டு இருக்கு. ஃப்ளஃபி இப்ப ரொம்ப சாந்தமா இருக்கான். அவன் தன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவன் சுத்தி இன்னும் அந்த அழகான வானவில் குமிழிகள் மெதுவா மிதந்துட்டு இருக்கு. சூரிய ஒளியில அவை தங்கம் மாதிரி பளபளக்குது. பின்னாடி இருக்கிற வானம் ரொம்ப அழகா இருக்கு, தங்கம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்துல. அவன் குடும்பம் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஃப்ளஃபி இப்ப தன்னை தானே ஏத்துக்கிட்டான். இப்ப ஃப்ளஃபிக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிச்சு. ரோசி பூ அவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றது. அவன் முதல் குமிழியே அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. அது ஒரு பெரிய ரெயின்போ குமிழி மாய பளபளப்போட ரோசியோட இதழ்களை தொடுது. அந்த தருணத்துல தான் ஃப்ளஃபி புரிஞ்சுக்கிறா, அவன் குமிழிகள் உண்மையிலே கிஃப்ட். அவன் வித்தியாசம், அவன் பலம். இப்ப பாருங்க, என்ன அழகான கொண்டாட்டம். தோட்டம் முழுக்க வண்ணங்களால வெடிக்குது. சிவப்பு ரோஜா, ஆரஞ்சு மல்லிகை, மஞ்சள் சூரியகாந்தி, ஊதா பூக்கள், இளஞ்சிவப்பு மல்லிகை, நீலம் பூக்கள் ரோசி தூ மத்தியில நின்னு சந்தோஷப்படுது. பசி தேனி உற்சாகமான வட்டம் போடுது. காட்டன் டெயில் முயல் பூக்கள் நடுவே மகிழ்ச்சியா இருக்கு. வண்ணத்து பூச்சிகள் ஆரஞ்சு, நீலம், மஞ்சள் நிறத்துல நடனம் ஆடுது. மேலே ஃப்ளஃபி பெருமையா இருக்கான். நாள் முடிஞ்சிச்சு. எல்லாரும் தூங்க ரெடி ஆகுறாங்க. வானம் ஊதா மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்துல மாறுது. முதல் நட்சத்திரங்கள் தெரிய துவங்குது. ஃப்ளஃபி மெதுவா தன் மேக படுக்க போறா. குமுலா அம்மா அவன் கூட இருக்காங்க. கீழே தோட்டத்துல ரோசி பூ மெதுவா தன் இதழ்களை மூடுது. பஸி தேனி பூவோட நடுவுல தூங்க போகுது. காட்டன் டெயில் முயல் தன் பொந்துல வசதியா உட்கார்ந்தது. மின்மினி பூச்சிகள் பளபளக்க துவங்குது. இப்ப எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. இரவு வானம் அடர் நீல நிறத்துல இருக்கு. வெள்ளி நட்சத்திரங்கள் பளபளக்குது. பிறை நிலவு மென்மையான வெள்ளி ஒளியை தருது. எல்லா மேகங்களும் அமைதியா தூங்குறாங்க. ஃப்ளஃபி நிலவு ஒளியில மெதுவா பளபளக்குது. தண்டரப்பா கம்பீரமா தூங்குறாரு. குமுலா அம்மா அன்பா தூங்குறாங்க. ஸ்டாமி மற்றும் மிஸ்டி சகோதரர்கள் மகிழ்ச்சியா தூங்குறாங்க. கீழே தோட்டத்துல எல்லா பூக்களும் தங்க இதழ்களை மூடி தூங்குது. சில மென்மையான கனவு மாதிரியான வானவில் குமிழிகள் இன்னும் மிதந்துட்டு இருக்கு.